ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் ரெசிபி சுறா புட்டு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்துடலாம் வாங்க. தாளிக்க எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சால்ட்டு, மஞ்சத்தூள், plain மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சுறாய் மீன் வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு, நான் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன், நீங்களும் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதில் இப்போ மஞ்சள் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இதை வேக வச்சு எடுக்கணும். நம்ம உருளைக்கிழங்குலாம் வேக வைப்போம்ல, அதே மாதிரி தான். மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு, இது வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு சொரா. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போது இதில் இருக்கிற அந்த மேல் தோலை நம்ம எடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை. அந்த மேல் தோலை இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துடும் வேக வச்சதுக்கப்புறம். அது நமக்கு தேவையில்லை, ஓரம் போட்டுருங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை தான் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ அந்த எலும்பும் எடுத்துடலாம், அது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி ஒட்ட பிழியணும். பிழிஞ்சதுக்கப்புறம் அதை உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஒட்ட பிழிஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோமா. இப்போ பாருங்கள், உதிரும்போது நல்லா உதிரி உதிரியாக நமக்கு தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்புலாம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகா வேறு சேர்க்க போகிறோம், அதனால் காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறி விடணும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சேர்கிற மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ பூண்டு சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு மெயினே வந்து பூண்டு தான். இதை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியும் சேர்த்துடலாம். ரெண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயமும் நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும், அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சொராவை இதோடு சேர்த்துடலாம். சொராவை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இது வந்து கடாயோடு ஒட்டும். அந்த டைமில் நமக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு விட்டு கிளறி விடணும். இந்த மாதிரி ஒட்டுற டைமில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு விட்டு
நம்ம கிளறி விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அந்த அடி பிடிக்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக இந்த மாதிரி எடுத்து விட்டு கிளறி விடுங்க. இது நமக்கு கடாயோடு ஒட்டாமல் வரது தான் பக்குவம். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு 2 டைம்ஸ் தான் எண்ணெய் சேர்த்தேன். ஏன்னா இது 1/4 கிலோ சொரா தான், ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து 1/2 கிலோ 1 கிலோ எடுக்கிறத பொறுத்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ஒட்டாமல் இருக்குது. இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நமக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிடலாம். இது உப்பு செக் பண்ணிக்கோங்க. நடுவில் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணுவீங்கள்ல, அந்த டைமில் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் குக்ஸ் வித் கீத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.